நேத்து சாயந்தரம் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா நடிச்சு வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் உடைய டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கான சூர்யாவை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. டீசர்ல வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்திலயுமே மமிதா பைஜுவும் சூப்பரா ஷைன் பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க், விஷுவல்ஸ்ல கொஞ்சம் தெலுங்கு நெடி அடிச்சாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருந்துச்சு. டிவி பிரகாஷ் உடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டீசர் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரொஃபஷனல் ஷூட்டரா சூர்யாவை காட்டுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவர் திருப்பி ஷூட்டிங் ப்ரொஃபஷனுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் படத்துடைய பேசிக் கதையா காட்டுறது 20 வயசு கம்மியான மமிதா பைஜுக்கும் சூர்யாவுக்கும் இருக்கக்கூடிய லவ் பார்க்கும்போது 1997ல அகத்தியன் டைரக்ட் பண்ணி பாலச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ண விடுகதை படத்துடைய கதை மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல மிலிட்டரி ஆபீசரா இருந்துட்டு வெளியே வந்த பிரகாஷ் ராஜுக்கும் நீனாவுக்கும் 20 வயசு டிஃபரன்ஸ் இருந்து அவங்க கல்யாணம் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே கதை மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பா இந்த படத்தை சூர்யாவை வச்சு ஒரு வித்தியாசமான படமா தான் கொடுத்திருப்பாங்க. கி பாஸ்கர் படம் எடுத்த டைரக்டர்னால இந்த படத்து மேல என்னுடைய ஹோப்ஸும் ஹையா தான் இருக்குது. சூர்யாவுக்கு அடுத்தடுத்து லைனப்ஸ்ல நிறைய நல்ல படங்கள் இருக்கு. இந்த படத்துடைய டீசரை பார்த்த உடனே உங்களுக்கு தோணுன கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.